6.1. A square of side L meters lie in the XY plane in a region where the magnetic field is given by B vector equal to B0 2I cap plus 3J cap plus 4K cap Tesla, where B0 is the constant. The magnitude of flux passing through the square is, இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2B0L ஸ்கொயர், 3B0L ஸ்கொயர், 4B0L ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29B0L ஸ்கொயர் பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும் இல்லையா, இந்த ஆப்ஷனில் எது வந்து கரெக்டு அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த மேக்னிடியூட் ஆஃப் அ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒன்று பண்ணி ஆகணும். என்னென்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸுன்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 5B ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். இவங்க பி வெக்டார் இங்கே கொடுத்துட்டாங்க. ஏரியாவுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்கொயருன்னு சொல்லிட்டாங்க. அதனோட சைடு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, எல் மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏரியா வந்து என்ன வரும், எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, இப்போ ஏரியான்னும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும், வி ஹவ் டு பதர் அபவுட் அதனோட ஏரியா வெக்டார் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, அது என் கேப் தான் வந்து ஏரியா வெக்டாரு. இப்போ ஸ்கொயர் வந்து XY பிளேனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஸ்கொயர் வந்து XY பிளேனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஏரியாவுடைய வெக்டார் என்னத்தில் இருக்கும், Z ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது என் கேப் வந்து Z ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, இதை நம்ம ஒரு படமாக போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ யூ வில் ட்ரா X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இது X, இது Y, இது Z ஆக்சிஸ். நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த L அப்படின்ற ஒரு சைடு, இது வந்து ஏரியா, இது ஒரு ஸ்கொயரு, இந்த ஸ்கொயருடைய சைடு வந்து எல்லுன்னு சொல்கிறாங்க. இட் லைஸ் இன் XY பிளேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதோட என் கேப் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குன்னாக்கா, இப்போ இதனுடைய யூனிட் வெக்டார் என்ன வரும், எக்ஸில் ஐ கேப்பு, ஒய்யில் வந்து நம்ம என்ன போடுவோம், ஜே கேப் போடுவோம், இசட்டில் என்ன போடுவோம், கே கேப் போடுவோம். ஓகே, 11th நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, இப்போ வந்து என் கேப் வந்து அதாவது ஏரியா வெக்டாருடைய டைரக்ஷன் எதில் இருக்குன்னா கே கேப்பில் இருக்கும், அதாவது இசட் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, ஸோ கிவன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கிவன் வந்து B vector equal to அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, B0 is a கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2I cap ப்ளஸ் 3J cap ப்ளஸ் 4K cap இதை கொடுத்துருக்காங்க. டெஸ்லா யூனிட் வந்து டெஸ்லா. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும், 5B கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்ன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். சரி, இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு நம்ம இப்படி எப்படி எழுதலாம், ஏரியா மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா இன்ட்டு நம்ம என்ன எழுதலாம், என் கேப்னு எழுதலாம், என் கேப். ஓகே, இது வந்து ஏரியாவுடைய மேக்னிடியூட்னா லென்த் இன்ட்டு லென்த்து, அப்போ எல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர் போட்டலாம். என் கேப்புக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கேன், என் ஈக்குவல் டு கே கேப், ஏன்னா இசட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ கே கேப், எல் ஸ்கொயர் இன்ட்டு கே கேப். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் இன்ட்டு கே கேப். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், 5 ஈக்குவல் டு, அதாவது 5B ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றதுனால இங்கே பி போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. 5B equal to B vector dot A vector. இப்போ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே B vector அப்படியே போடுங்க, B0 into 2I cap plus 3J cap plus 4K cap. ஓகே, டாட்டு A vector என்ன வரும், A vector வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, L ஸ்கொயர் இன்ட்டு K cap, L ஸ்கொயர் இன்ட்டு கே கேப். இப்போ நம்ம வெக்டார் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணணும். இப்போ வெக்டார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறேன், காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். ரைட் த காம்பனண்ட்ஸ். எதனோட காம்பனண்ட் எழுதுகிறோம், பியோட காம்பனண்ட் எழுதுவோம். பி
ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வரும் 2b0 2b0. அதுக்கப்புறம் என்ன வரும் ஒய் ஆக்சிஸில் என்ன வரும் 3b0. இசட் ஆக்சிஸில் என்ன வரும் 4b0. ஓகே, இப்போ இதேமாரி நம்ம வந்து ஏவுக்கு எடுத்துக்குவோம். ஏவு காம்பனண்ட் எழுதுனா நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அதில் ஒன்றும் இல்லை இல்லையா, அப்போ 0. ஒய் ஆக்சிஸ்லேயும் 0. ஆனால் இசட் ஆக்சிஸில் பாருங்கள் என்ன இருக்குது, எல் ஸ்கொயர் இருக்குது. இந்த எல் ஸ்கொயர் இருக்குது, கே கேப்புக்கு எல் ஸ்கொயர் இருக்குது. சரி, இது நம்ம என்ன எழுதியிருக்கோம் இப்போ, காம்பனண்ட் ஃபார் பி அண்ட் காம்பனண்ட் ஃபார் ஏ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் காம்பனண்ட்ஸ் ஃபார் காம்பனண்ட்ஸ். இதை நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு சொன்னோம்னா யூஸ் டாட் ப்ராடக்ட் ஃபார் காம்பனண்ட்ஸ். ஓகே, அப்போ பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஏஒய் ப்ளஸ் பிஇசட் ஏஇசட். ஓகே, இப்போ என்ன வரும் 2 இன்ட்டு b0. இங்கே என்ன வரும் ஏஎக்ஸ் என்னது 0 ப்ளஸ் 3b0 டாட் 0 ப்ளஸ் 4b0 டாட் எல் ஸ்கொயர். ஓகே, இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 2b0 இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். 3b0 இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ பி வெக்டார் டாட்டு ஏ வெக்டார், அதாவது 5b என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே போட்டுக்குமே 5b ஈக்குவல் டு என்ன வந்துடும் 4. இப்போ இந்த டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும் இல்லையா, இந்த டேர்ம் இருக்கும் 4b0 எல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். அந்த அவங்க வந்து பி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸ் 5b. ஓகே, 5b ஈக்குவல் டு 4b0 இன்ட்டு எல் ஸ்கொயர். ஸோ எந்த ஆப்ஷன் இதில் கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Problem 6.2. A loop made of straight edges has 6 corners at A, B, C, D, E, F கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, XYZ கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, a magnetic field B vector equal to B0 into I cap plus K cap Tesla is present in the region. அந்த லூப்பில் இந்த ரீஜியனில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார் ஈக்குவல் டு B0 I cap ப்ளஸ் K cap Tesla கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The flux passing through the loop ABCDEFA in that order is, அதாவது இதே ஆர்டரில் இதில் பாஸ் பண்ணுற ஃப்ளக்ஸு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் இந்த ஆப்ஷனில் ஏவா பியா சியா டியா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் எடுத்துக்குவோம் இல்லையா. கிவனில் ஏ கோஆர்டினேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏவுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டு 0, ஒய் கோஆர்டினேட்டு 0, இசட் கோஆர்டினேட் 0. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து லென்த் எல்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் கோஆர்டினேட் வந்து 0, இசட் கோஆர்டினேட் வந்து 0. சிக்கு அதே மாதிரி தான், எக்ஸ் கோஆர்டினேட்டு எல்லு, ஒய் கோஆர்டினேட்டு எல்லு, இசட் கோஆர்டினேட்டு 0. டிக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டு 0, ஒய் கோஆர்டினேட்டு எல்லு, இசட் கோஆர்டினேட்டு 0. ஈக்கு பார்ப்போமா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க 0, எக்ஸ் கோஆர்டினேட்டு 0, ஒய் கோஆர்டினேட்டு எல்லு, இசட் கோஆர்டினேட்டு எல்லு. எஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கோஆர்டினேட்டு 0, ஒய் கோஆர்டினேட்டு 0, இசட் கோஆர்டினேட் எல். ஓகே, இப்போ நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லூப்பை வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே,
ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டாருடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் B0 இன்ட்டு ஐ கேப்பு ப்ளஸ்ஸு கே கேப்பு இதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? 5B மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் போட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லூப் வந்து எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் XYZல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லூப்புடைய ABCDEFன்ற சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த லூப்புடைய XYZ கோஆர்டினேட்ஸை நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏவுடைய கோஆர்டினேட்டு X வந்து 0, Y 0, Z 0. ஸோ திஸ் இஸ் A. B பாருங்கள், L 0 0 0 ஒன்று இருக்குது. அப்போ பிக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து L, Y கோஆர்டினேட்டு 0, Z கோஆர்டினேட் 0. சிக்கு பாருங்கள், சியில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கோஆர்டினேட் L, Y coordinate L, Z coordinate 0. If you take D, X coordinate 0, Y coordinate L, Z coordinate 0. For E, X coordinate 0, Y coordinate L, Z coordinate L. F, X coordinate 0, Y coordinate also 0, only Z coordinate, that is L. Okay. So suppose if you join all these points, what you will get? Let me see. So A to B, B to C, C to D. This is the order of the loop. A to B, B to C, C to D, D to E, E to F, okay, F to again A. So this is the loop. For better visibility இதை ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த லூப் ABCD எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு பவுண்டரி ஆஃப் டூ பர்பண்டிகுலர் ஸ்கொயர் ஃபேஸஸ். இப்போ இது வந்து ஒன் ஃபேஸ் ஆஃப் எ ஸ்கொயர், திஸ் இஸ் த அனதர் ஃபேஸ் ஆஃப் த ஸ்கொயர். These two faces are perpendicular to each other. ஓகே, இந்த ரெண்டு ஃபேஸுமே மொத்தம் ஸ்கொயருக்கு வந்து 6 ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து இந்த ரெண்டு ஃபேஸ், இந்த பவுண்ட்ரி வந்து இந்த லூப் வந்து அதான் சொல்லுது, ABCDEF. A is the boundary of two perpendicular square faces. ஓகே, சரி, இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கணக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, the magnetic field which is perpendicular to the plane of the surface, அதுதான் வந்து it will contribute to EMFன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஃபேஸ் ABCD இருக்கு இல்லையா, இது வந்து எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா XY பிளேனில் இருக்குது. சரி, இந்த ஃபேஸ் அதாவது ADEF எந்த பிளேனில் இருக்குது? YZ பிளேனில் இருக்குது. ஸோ லெட் மீ ரைட் the face ABCD is in XY plane. XY பிளேனில் பார்த்தீங்கன்னா Z என்ன வந்துடும் உங்களுக்கு? 0 ஆகிடும். Z equal to 0. Similarly, ADEF பார்த்தீங்கன்னா இது எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா YZ பிளேனில் இருக்குது. YZ பிளேனில் இருக்குது. இந்த YZ பிளேனில் X equal to 0. அப்போ ஃபேஸ் ABCDயோட ஏரியா என்ன வருதுன்னா A equal to L ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஃபேஸ் ADEF உடைய ஏரியா என்ன வருதுன்னா A equal to L ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபேஸ் ABCDக்கு நம்ம வந்து ஏரியா வந்து L ஸ்கொயர் பார்த்துட்டோம். சின்ஸ் ஏரியா இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதனுடைய டைரக்ஷன் பார்த்தாகணும். இந்த ஃபேஸுடைய டைரக்ஷன் பார்த்தாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். உங்களுடைய ரைட் ஹேண்டை
இங்கே வெர்டிக்கலாக இங்கே வைங்க. இந்த 4 ஃபிங்கர்ஸும் இதை நோக்கி இருக்கும். இப்போ ஏவிலேருந்து இங்கே வைக்கிறீங்க, 4 ஃபிங்கர்ஸும் பி கிட்ட இருக்கும். அப்படியே கர்ல் பண்ணுங்கள். கர்ல் பண்ணி சிடி வழியாக அப்படி கர்ல் பண்ணி இப்படி வாங்க. வந்தீங்கன்னா உங்களுடைய தம்பு எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இசட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஏரியா வெக்டார் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படி இருக்கும். அதாவது நம்ம என் கேப்னு போடுறோம் இல்லையா, என் கேப்பு இந்த இடத்துல என் கேப் ஈக்குவல் டு என்னவா இருக்குது? பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ளஸ் போட்டு கே கேப் அப்படின்னு போட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த ஃபேஸுக்கு ஏடிஇஎஃப்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் யூ அப்ளை ரைட் ஹேண்ட் ரூல். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய ரைட் ஹேண்ட் வெர்டிக்கலாக வச்சுங்க. எல்லா ஃபிங்கர்ஸும் இங்கே இருக்கும். அப்படியே கர்ல் பண்ணுங்கள். கர்ல் பண்ணிங்கன்னா உங்களுடைய தம்பு எந்த டைரெக்ஷனை காமிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் ஆக்சிஸை காமிக்கும். ஸோ இதில் ஏரியா வெக்டார் இஸ் பாயிண்டிங் இப்படி காமிக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? என் கேப்னு எடுத்துக்குவோம். இங்கே என் கேப் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால அப்போ ப்ளஸ் ஐ கேப். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியாவுடைய டைரக்ஷனை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. நம்ம ப்ராப்ளத்தில் இது வந்து ஓப்பன் லூப் இல்லையா? இந்த ஓப்பன் லூப்பில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? இப்போது நம்ம வந்து இதில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. இந்த டோட்டல் லூப்பில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஓப்பன் லூப்பில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஏபிசிடிஏ இது ஒரு லூப். ஃபஸ்ட்டு லூப்பில் என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த லூப் ஏடிஇஎஃப்பில் இந்த லூப்பில் என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். டோட்டலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் இதில் ரெண்டு ஃபேஸில் இருக்கிற ஃப்ளக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் ஓப்பன் லூப் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும் இல்லையா? சரி, ஃப்ளக்ஸ் த்ரூ ஃபேஸ் ஏபிசிடி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன? நமக்கு ஏபிசிடி ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் நம்ம ஃபார்முலா. இங்கே ஏபிசிடியில் இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொன்னோம்னா பி வெக்டார் டாட் n கேப் இன்ட்டு ஏ. இந்த ஏ வெக்டாரை நான் எப்படி எழுதுவேன்? இந்த ஏ வெக்டார் கேன் பி ரிட்டன் ஆஸ் n கேப் இன்ட்டு ஏ எழுதலாம். ஓகே. இப்போ ஏபிசிடியில் இந்த ஃபேஸில் n கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் கே கேப்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா த ஏரியா வெக்டார் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் இசட் ஆக்சிஸு. அதனால் நம்ம இந்த n கேப் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கே கேப்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் கே கேப். ஓகே, ரைட். இப்போ ஈக்குவல் டு பி வெக்டார் ஓகே டாட் கே கேப். ஏரியா என்னது? எல் ஸ்கொயர்னு இங்கே பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஏபிசியோட ஏரியா வந்து எல் ஸ்கொயர்னு பார்த்துட்டோம். அப்போ எல் ஸ்கொயர். இப்போ இதே ஈக்குவேஷன் நாங்கள் எழுதுகிறேன். ஏபிசிடி ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் கே கேப் எல் ஸ்கொயர். நமக்கு பி வெக்டார் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு B0 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் கே கேப். ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது? டாட் இருக்குது, கே போட்டேன், கே கேப் போட்டேன், எல் ஸ்கொயர் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டாட் ப்ராடக்ட் பண்ணி ஆகணும். ஈக்குவல் டு B0 இன்ட்டு ஐ கேப் டாட் கே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் கே கேப் இன்ட்டு எல் ஸ்கொயர். இந்த கே கேப்பால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த கே கேப்பால் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதையும்
கே கேப்பில் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணால் ஐ கேப் டாட் கே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் கே கேப் இந்த எல் ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஐ கேப் டாட் கே கேப் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 0 ஆகிடும். ஈக்குவல் டு B0 இது வந்து 0 ப்ளஸ் கே கேப் டாட் கே கேப் என்ன ஆகிடும் 1 ஆகிடும் இன்ட்டு எல் ஸ்கொயர். அப்போ எனக்கு இங்கே 5ABCD என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா B0 L square. Okay, so this is the magnetic flux through the phase ABCD. இப்போ flux through ADEF பார்க்கலாமா? flux through ADEF. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 5ADEF equal to நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பி வெக்டார் டாட்டு ஏ வெக்டார் நம்ம யூஸ்வலாக போடுவோம். ஈக்குவல் டு இந்த பி வெக்டாருடைய வேல்யூ தான் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். B0 இன்ட்டு ஐ கேப்பு ப்ளஸ்ஸு கே கேப்பை அவங்க ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. இந்த ஏ வெக்டாரை நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா டாட்டு என் கேப் இன்ட்டு ஏன்னு போடுவோம். இந்த ஏவோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா B0 ஐ கேப் ப்ளஸ்ஸு கே கேப் இன்ட்டு டாட்டு என் கேப் இது ஏ வந்து எல் ஸ்கொயர். ஸோ ஃபார் மை கன்வீனியன்ட் லெட் மீ ரைட் ஹியர் 5ADEF equal to I am writing the same, okay, same line here, B0 I cap for better visibility, okay, K cap டாட்டு இங்கே என் கேப் தான் நமக்கு என்ன வந்துச்சு. நம்ம என் கேப் வந்து இங்கே வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஐ கேப்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஹியர் த ஏரியா வெக்டார் இஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே என் கேப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த படத்துலேயே நான் காமிச்சிட்டேன். ஸோ பாசிட்டிவ் ஐ கேப், ஸோ ஐ கேப் இந்த என் கேப் பிகம்ஸ் ஐ கேப் இன்ட்டு எல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டாட் மல்டிப்ளிகேஷன் B0 போட்டுக்குவோம். ஐ கேப்பு டாட்டு ஐ கேப்பு ப்ளஸ்ஸு ஐ கேப்பு டாட்டு கே கேப்பு, ஓகே, க்ளோஸ் த ப்ராக்கெட் எல் ஸ்கொயர். ஸோ என்ன வருது? ஐ கேப்பு டாட் ஐ கேப் என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஸோ B0 1 ப்ளஸ் இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும் இன்ட்டு எல் ஸ்கொயர். ஸோ த ரிசல்ட் இஸ் என்ன வரும்? 5ADEF equal to B0 இன்ட்டு எல் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு 2 கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 5 ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? 5 ஈக்குவல் டு B0 எல் ஸ்கொயர். அதாவது 5 ஆஃப் ABCD இந்த ஃபேஸுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் B0 எல் ஸ்கொயர். அனதர் ஃபேஸ் ADEFக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் B0 எல் ஸ்கொயர். அப்போ நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா? ஓகே, ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஓப்பன் லூப் AB அவங்க இந்த ஆர்டரில் தான் கேட்குறாங்க இல்லையா? ABCDEF, ஓகே, இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன வரும்? 5 டோட்டல் ஈக்குவல் டு 5ABCD ப்ளஸ் 5ADEF டோட்டல் ஆட் பண்ண என்ன வரும்? 5 டோட்டல் equal to B0 L square plus B0 L square equal to 2B0 L square. Okay, hence this option is correct. 2B0 L square is the correct answer. Okay, இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ABCDEFன்றது ஒரு ஓப்பன் லூப்பு. அதாவது ஒரு
க்யூப்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட 2 சைடு தான். இப்போ க்யூபோட ஆல் சைட்ஸும் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஃபேஸில் என்ட்ராகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோம், ஆப்போசிட் ஃபேஸில் என்ன பண்ணோம், எக்ஸிட் ஆகிடும். அப்போ த நேச்சர் மெயின்டைன்ஸ் சிமெட்ரி. ஸோ இப்போ நம்ம அதை நம்ம வந்து காஸ் லாவோட நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பி வெக்டார் டாட்டு டிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது the total magnetic flux through the entire closed surface cube becomes 0. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்ளம் இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, த கண்டினியூஸ் லூப், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஒரு ஐசோலேட்டட் கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் லூப்பு. தே do not begin or end anywhere because magnetic monopoles do not exist in nature. ஓகே, ஸோ இது வந்து காஸ் லாவோட நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல சம். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 1 மார்க்குக்கு நான் இவ்வளோ தூண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணிடுவீங்க. நிறைய ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் ஒரு ஸ்டெப்பாக போனேன். ஓகேவா, குட். Shall we pass into the next problem? 6.3. A cylindrical bar magnet is rotated about its axis. Figure 6.1ல இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிலிண்டர். இது வந்து பார் மேக்னெட்ன்றாங்க, சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பார் மேக்னெட்னா என்ன இருக்கும், போல் இருக்கும். இது வந்து நார்த் போல், இந்த சைடு என்னென்னா சவுத் போல். இது வந்து ஒரு சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது. எ ஒயர் இஸ் கனெக்டட் ஃப்ரம் த ஆக்சிஸ். இப்போ இந்த சிலிண்டர் வந்து ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ்னால் இது சென்டரில் என்ன பண்ணோம், இதனுடைய சென்டரில் என்ன பண்ணோம், ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். அது வழியாக என்ன பண்ணுது, எ ஒயர் இஸ் கனெக்டட். ஓகே, a wire is connected from the axis and is made to touch the cylindrical surface. இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுறாங்க, cylindrical surfaceல என்ன பண்ணுறாங்க, டச் பண்ணுறாங்க. ஓகே, through a contact. Then இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏவில் என்ன கொடுக்குறாங்க, a direct current flows in the ammeter. இப்போ இது வழி என்ன வரும்போது என்னன்னா, ஒரு அம்மீட்டரில் என்ன பண்ணோம், டைரக்ட் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்றாங்க. நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த அம்மீட்டர். இந்த அம்மீட்டர் வழியாக என்ன பண்ணாது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாதுன்றாங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிங் சினுசாய்டல் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த அம்மீட்டர் ஏ வித் எ டைம் பீரியட் t ஈக்குவல் டு 2π/ω. இதில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் டைம் பீரியட் t ஈக்குவல் டு 2π/ω. எ டைம் வேரியிங் நான் சினுசாய்டல் கரண்ட்டு, டைம் வந்து சேஞ்ச் ஆகிறது, ஆனால் நான் சினுசாய்டல் கரண்ட்டு ஃப்ளோஸ் த்ரூ த அம்மீட்டர் ஏன்னு கேட்குறாங்க. இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நமக்கு என்ன இந்த செட்டப்பை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து ஹோமோபோலார் ஜெனரேட்டர். இதுக்கு வந்து ஹோமோபோலார் ஜெனரேட்டர் ஆர் ஃபேரடே டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், கண்டக்டிங் பாத் இருக்குது. இந்த கண்டக்டிங் பாத் எங்கேருந்து போகுதுன்னா, ஆக்சிஸ்லேருந்து போகுது. எதுக்கு போகுது, கண்டக்டிங் பாத் வந்து எங்கே போகுது, ஆக்சிஸ்லேருந்து போய் எதுக்கு போகுது, ரிம்முக்கு போகுது. ஓகே, அப்போ இது வந்து ரொட்டேட்டிங் பாடி வழியாக போகுது, த்ரூ த ரொட்டேட்டிங் பாடி. அப்போ நமக்கு நினைவு வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மோஷனல் இஎம்எஃப். let me take white. மோஷனல் இஎம்எஃப். ஓகே, ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ரிம்மு, நடுவில் வந்து கண்டக்டிங் பார்த்துருக்கு. அப்போ உடனே நமக்கு நினைவு வந்துட வேண்டியது மோஷனல் இஎம்எஃப். மோஷனல் இஎம்எஃப்க்கு ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, எப்சிலான் ஈக்குவல் டு 1/2 b/r², வேர் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பி இஸ் ஸ்டெடி அப்படின்னா டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட்டு, ஆர் வந்து அது வந்து ஃபிக்ஸட், இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அப்போ இஎம்எஃப் என்ன இருக்கும், இஎம்எஃப் எப்சிலான் ஈக்குவல் டு 1/2 b/r² இஸ் கான்ஸ்டன்ட். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம் ஆர் த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் த டிஸ்க். ஸோ எ டைரக்ட் கரண்ட்
So a direct current flows through the ammeter. Okay, so the answer option வந்து எது அப்படின்னு சொன்னோம்னா a direct current flows in the ammeter A. There are two coils A and B as shown in figure 6.2. இங்கே ரெண்டு காயில் கொடுத்துருக்காங்க, A என்ற காயில், B என்ற காயில். A current starts flowing in B as shown. இப்போ காயில் Bயில் கரண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அது என்ன டைரெக்ஷனில் இருக்குது? கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்போ when A is moved towards B, இந்த A வந்து இந்த Bயை நோக்கி போகும்போது இங்கே கரண்ட் வந்து அப்போ இன்டியூஸ் ஆகுது. அது வந்து இன்னும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குது. அண்ட் ஸ்டாப்ஸ் when A ஸ்டாப்ஸ் மூவிங். ஆமாம், ஆப்வியஸ்லி இது A வந்து மூவ் ஆகலன்னும் போது இங்கே என்ன இருக்கும்? கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, the current in A is counter clockwise. அப்போ ஏவில் என்ன இருக்குது? கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது. B is kept stationary when A moves. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? B என்ன இருக்குது? ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இப்போ A வந்து மூவ் ஆகுது. we can infer that. நம்ம இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்பா? ஏவில் என்ன கொடுத்துருக்காங்க? there is a constant current in the clockwise direction in A. ஏவில் என்ன இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டு கிளாக் வைஸில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியில் என்ன சொல்கிறாங்க? தேர் இஸ் ஏ வேரியிங் கரண்ட் இன் ஏன்னு சொல்கிறாங்க. சியில் என்ன சொல்கிறாங்க? தேர் இஸ் நோ கரண்ட் இன் ஏன்னு சொல்கிறாங்க. டியில் என்ன சொல்கிறாங்க? தேர் இஸ் எ கான்ஸ்டன்ட் கரண்ட் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏவில் என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டன்ட் கரண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மை பார்த்த உடனே நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது. இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸில் கரண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? அவுட் ஆஃப் பேஜ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் ஆஃப் பேஜ். ஓகே, ரைட், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது நம்ம எப்படி சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஒரு டாட் வைப்போம், அதுதான் என்னன்னா அவுட் ஆஃப் பேஜ். இப்போ இதே வந்து கிளாக் வைஸில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் கரண்ட்டாக இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தெரியும். ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்னா இன்டு த பேஜ். ஒரு பேஜோ ஸ்க்ரீனோ எடுத்துக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சிம்பாலிக்காக அப்படி போடுவோம் இல்லையா? அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் இன் பி கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஏரோ மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கிறாங்க. அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் இன் பி ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் ஆஃப் பேஜ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? சரி, இப்போ லென்ஸில் என்ன சொல்கிறாரு? த இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு தட் அப்போசஸ் த சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப்பு. அப்போ பி வந்து இன்டியூஸ்டு ஃபீல்டு இஸ் அவுட் ஆஃப் பேஜுன்றதுனால அந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு என்ன பண்ணோம்? அப்போஸ் பண்ணும். எதை? அந்த சேஞ்சை வந்து அப்போஸ் பண்ணும். தட் வுட் இன்க்ரீஸ் த இன்டு பேஜ் ஃப்ளக்ஸு. அப்போ அது என்ன பண்ணோம்? இந்த இன்டு பேஜ் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணோம்? இன்க்ரீஸ் பண்ணோம். கிளியர்? அப்போ இந்த ஏ வந்து இந்த as A approaches the flux into the பேஜ் அட் இந்த பியில் என்ன பண்ணோம்? இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஏ வந்து இதை நோக்கி போகும்போது ஃப்ளக்ஸு இன்டு த பேஜ், இந்த பியில் என்ன பண்ணோம்? இன்டு த பேஜில் என்ன பண்ணோம்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அண்ட் பி இஸ் இன்டியூஸ்டு கவுண்டர் கிளாக் வைஸ் கரண்ட் இருக்கு இல்லையா, கிரியேட்ஸ் அன் அவுட் ஆஃப் பேஜ் ஃபீல்டு. அப்போ டு அப்போஸ் தட் இன்க்ரீஸ், இதை அப்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? அவுட் ஆஃப் பேஜ் ஃபீல்டை க்ரியேட் பண்ணோம்.
டு அப்போஸ் தட் இன்க்ரீஸு, அந்த இன்க்ரீஸை அப்போஸ் பண்ணுறதுக்காக பண்ணோம். இப்போ ஏவில் போகிற கரண்ட் வந்து டைம் வேரியிங்காக இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ இது மூவ் பண்ணாவே இங்கே என்ன இருக்கும், இங்கே இன்டியூஸ் ஆகிருக்கும் கரண்ட்டு. ஆனால் இதை மூவ் பண்ணும்போது தான் வருது அப்படின்றதுனால அப்போ இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இது நின்றுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுது, இது மூவ்மெண்ட் இல்லை ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் த இன்டியூஸ்டு கரண்ட் டிஸப்பியர்ஸ் வென் மோஷன் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட கரண்ட் என்னவாக இருக்கணும், ஸ்டெடி கரண்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ப்ராப்ளத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ த கரண்ட் must be steady while it is moving. இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா, டைரக்ஷன் இன் ஏ வந்து என்னன்னா, டைரக்ஷன் இன் ஏ என்ன அப்படின்னா கிளாக் வைஸ். ஓகே, இதனோட நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, the nature of the current என்னன்னா கான்ஸ்டன்ட். அப்போ இதில் நமக்கு எந்த ஆன்சர் இதில் வந்து நமக்கு வந்து ஷூட் ஆகுது அப்படின்னு சொன்னால், there is a constant current in the clockwise direction in A. That is correct answer. So option A is correct. Okay. Problem 6.5. Same as problem 4, except the coil A is made to rotate about a vertical axis, figure 6.3. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே தான், ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே வித்தியாசம். இது வெர்டிக்கல் ஆக்சிஸில் இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் பி இஃப் ஏ இஸ் அட் ரெஸ்ட். போன ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்க, அதேமாரி தான் கொடுத்துருந்தாங்க. பியில் வந்து எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை. எப்போ ஏ வந்து இந்த ஆக்சிஸில் வெர்டிக்கல் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் பியில் என்ன இருக்காது, இன்டியூஸ்டு கரண்ட் இருக்காது. சரி, அப்போ த கரண்ட் இன் காயில் ஏ எப்போனா, when the current in B at t equal to 0 is counter clockwise. ஓகே, இப்போ பியில் என்ன பண்ணுது, கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும்போது ஏவில் என்ன இருக்கும், கரண்ட் இருக்கும். அது எப்படின்னா, அது எப்படி இருக்குன்னு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ காயில் ஏவில் கான்ஸ்டன்ட் கரண்ட்டு கிளாக் வைஸு, பி என்ன சொல்கிறாங்க, வேரியிங் கரண்ட்டு கிளாக் வைஸு, சி என்ன சொல்கிறாங்க, வேரியிங் கரண்ட்டு கவுண்டர் கிளாக் வைஸு, டி என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் கரண்ட்டு கவுண்டர் கிளாக் வைஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏ ரெஸ்ட்டில் இருக்கும்போது பியில் என்ன இருக்காது, கரண்ட் இன்டியூஸ் ஆகாது. ஓகேவா, அதான் அவங்க ப்ராப்ளத்தில் சொல்லிட்டாங்க. ஏவும் பி என்ன இருக்குது, ஒரே பிளேனில் இருக்குது, பேரலாக இருக்குது. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஒன்றா இருக்கும். அட் டைம் t ஈக்குவல் டு 0வில் ஓகே இது ரொட்டேட் ஆகும்போது பியில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது, சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சுற்றும்போது இந்த ஏவுடைய ஓரியன்டேஷன் என்ன பண்ணுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், குறையும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறையிறதுனால இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும், குறையும். எதில், பியில். இப்போ லென்ஸில் உள்ளே வரும். லென்ஸில் என்ன பண்ணோம், இது குறையிறத விடாது, அது என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணும். இப்போ இது வேரியிங் கரண்ட்டாக கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக இருக்குமா, முதல்ல அதை பாருங்கள். ஏ வந்து இந்த பக்கம் ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருக்கும். அப்போ கரண்ட் வேரிஸ் வித் டைம். அப்போ நிச்சயமாக வந்து இதில் வேரியிங் கரண்ட்டு தான் இருக்கும். அது ஒன்று நமக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. இப்போ கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து இது ரொட்டேட் பண்ணுறதுனால இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதுனால இப்போ என்ன பண்ணோம், லென்ஸில் படிப்பு என்ன பண்ணோம், இது டிக்ரீஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணோம். அப்போ டிக்ரீஸ் அப்போ இது கவுண்டர் கிளாக் வைஸில் போகுது அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன பண்ணோம், இங்கே ஒரு போல் வந்து டெவலப் ஆகும். அது என்ன போல், கவுண்டர் கிளாக் வைஸில் போச்சுன்னா நார்த் போல். அப்போ இதை வந்து
அப்போ அது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்ணணும்னா இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணோம், நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் உருவாகும். இந்த இடத்துல அப்படின்னா இது அப்போஸ் பண்ணணும்னா சேம் போலாக தான் இருக்கணும். அப்போ காயில் ஏவுலேயும் என்ன இருக்கணும், கவுண்டர் கிளாக் வைஸில் தான் இருக்கணும் கரண்ட்டோட டைரக்ஷன். அப்போ கரண்ட் வந்து இது ரொட்டேட் ஆகிறதுனால இது ஓரியன்டேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது. இங்கே வந்து டீயில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரொட்டேட் ஆக T = 0 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது. ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுது, இதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, குறைஞ்சிட்டு போகுது. அதை அப்போஸ் பண்ணுறதுக்காக லென்ஸில் வருது. அப்போ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னால் இதை அப்போஸ் பண்ணால் இங்கே என்ன பண்ணணும், உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸில் தான் வரணும். அப்போ this will act as a north pole of the magnet, this also will act as a north pole of the magnet, then only it oppose, repel. அப்போ ஏவில் இதில் எந்த ஆப்ஷன் சூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வேரியிங் கரண்ட். ஏன்னா ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆக என்ன பண்ணுது, இங்கே கரண்ட்டோடையும் கரண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் வித் டைம். அதனால் வேரியிங் கரண்ட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் ஏவில். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Problem 6.6. The self-inductance L of a solenoid of length L and area of cross-section A with a fixed number of turns N increases as எப்போ ஆப்ஷன் ஏவில் சொல்லலாம், L and A increases, B L decreases and A increases, C L increases and A decreases, டியில் என்ன கொடுத்துருக்காங்க, போத் எல் அண்டு ஏ டிக்ரீசஸ். நமக்கு இந்த ப்ராப்ளத்தை படித்த உடனே நமக்கு என்ன வந்தோன்னா ஃபார்முலா, த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ சொலினாய்ட், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்ட் இஸ் கிவன் பை த ஃபார்முலா என்னது, கேபிட்டல் லெட்டர் L = μ0 n square A divided by L. இதில் நமக்கு வந்து μ0 நமக்கு என்னன்னு தெரியும், μ0 வந்து நமக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்மெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எழுதிடணும். பெர்மெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், என்னன்னு நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த கோயில், நம்பர் ஆஃப் டர்ன்ஸு இங்கே வந்து ஃபிக்ஸடு இல்லையா, ஃபிக்ஸடு. ஏ வந்து ஏரியா ஆஃப் த காயில், எல் வந்து என்னது, லென்த் ஆஃப் த சொலினாய்ட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸு எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டு, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு. ஏரியா நியூமரேட்டரில் இருக்குது, லென்த் ஆஃப் த சொலினாய்டு என்ன இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், L இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் L இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த சொலினாய்டுன்னு சொல்லலாம். அப்போ த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏரியா என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகணும் ஆஸ் இட் இஸ் இன் நியூமரேட்டர். இந்த லென்த் ஆஃப் த சொலினாய்டு என்ன பண்ணணும், டிக்ரீஸ் ஆகணும் ஆஸ் இட் இஸ் இன் டினாமினேட்டர். ஸோ இதில் நமக்கு ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா ஏ இன்க்ரீசஸ், எல் டிக்ரீசஸ். அப்போ எல் டிக்ரீசஸ் அண்ட் ஏ இன்க்ரீசஸ், இந்த ஆப்ஷனில் தான் வருது. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Option B is the correct answer. Okay. MCQ 2 6.7. A metal plate is getting heated. It can be because. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 ரீசன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்றத பார்ப்போம். ஆப்ஷன் A, a direct current is passing through the plate. B என்ன கொடுத்துருக்காங்க, it is placed in a time varying magnetic field. C என்ன கொடுத்துருக்காங்க, it is placed in a space varying magnetic field but does not vary with time. D என்ன கொடுத்துருக்காங்க, a current either direct
or alternating is passing through the plate. இப்போ ஒரு பிளேட்டு ஹீட் ஆகுது, அது எதனால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், a direct or alternating current flows through the metal plate அப்படின்னு சொன்னோம்னா அங்கே என்ன இருக்கும், a direct current passing through the field. இங்கே வந்து நிச்சயமாக என்ன இருக்கும், ஜூல் ஹீட்டிங்னால் அங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த பிளேட் வந்து ஹீட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன் டிக்கு பாருங்களேன். எ கரண்ட் ஐதர் டைரக்ட் ஆர் ஆல்டர்னேட்டிங் இஸ் பாசிங் த்ரூ த பிளேட். எகெயின் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் தான். அப்போ ஏவும் சரி டியும் சரி ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட். அப்போ ஏ அண்ட் டி, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி is correct because of Joule heating effect. Okay, இப்போ மீதி ரெண்டு ஆப்ஷன் பார்ப்போமா. It is placed in a time varying magnetic field. டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறதுனால என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னோம்னா எட்டி கரண்ட் உருவாகும். அந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணும், இட் ப்ரொடியூஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா பிக்கு என்ன சொல்லுவோம், எட்டி கரண்ட். டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலே அங்கே என்ன வரும், ஒரு இன்டியூஸ்டு EMF வரும். அது வந்து ஒரு வில் ப்ரொடியூஸ் எ கரண்ட்டை, அது வந்து எட்டி கரண்ட்டை. ஏன்னா இது பிளேட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து எட்டி கரண்ட்டை சொல்லுவோம். இஃப் இட் இஸ் எ க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தால் நம்ம வந்து அது இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்லிவிடுவோம். அப்போ எட்டி கரண்ட் என்ன பண்ணோம், இட் வில் அஃபர், இது வந்து என்ன பண்ணோம், இட் வில் கிவ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எது அது உருவாக காரணமாக இருந்ததோ லென்ஸில் அப்படி என்ன பண்ணோம், இட் வில் அஃபர் எ ரெசிஸ்டன்ஸ். அப்போ அங்கே என்ன பண்ணணும், ஹீட்டிங் எஃபெக்ட் அங்கே இருக்கும். ஓகேவா. அப்போ இதனோட இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒன் ஆப்ஷன் இஸ் லெஃப்ட் அவுட். விச் ஆப்ஷன்? சி பார்ப்போம். இப்போ இட் இஸ், அதாவது the plate is placed in a space varying magnetic field but does not vary with time. அப்போ if there is no change in magnetic flux அப்படின்னு சொன்னாலே epsilon becomes a constant. ஸோ EMF will not be induced. EMF இன்டியூஸ் ஆகலை அப்படின்னா அங்கே கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, கரண்ட் அங்கே இருக்காது. ஸோ அப்போ இது வந்து இந்த ஆப்ஷன் என்ன பண்ணாது, இந்த ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். as there is no current, there is no heating effect. இவங்க என்ன கேட்குறாங்க, a metal plate is getting heated, அதுக்கு காரணம் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து என்னென்னா இந்த no heating occurs அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆப்ஷன் சிக்கு. ஸோ C, no heating. Okay, so the final answer is A, D and B. Answer A is correct, B is also correct and D is also correct. C is wrong. Okay. 6.8. An EMF is produced in a coil which is not connected to an external voltage source. This can be due to 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் A, the coil being in a time varying magnetic field. B என்ன கொடுத்துருக்காங்க, the coil moving in a time varying magnetic field. C என்ன கொடுத்துருக்காங்க, the coil moving in a constant magnetic field. D என்ன கொடுத்துருக்காங்க, the coil is stationary in external spatially varying magnetic field which does not change with time. ஸோ நமக்கு அதை படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடுது, இருந்தாலும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ an EMF is produced in a coil which is not connected to an external voltage source உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது என்னன்னா ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ இன்டியூஸ்டு EMF எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் d5b டிவைடட் பை dt.
இது ஃபார்முலா. இப்போ 5Bன்றது என்னென்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த காயில் பீயிங் இன் எ டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ நிச்சயமாக என்ன இருக்கும், இஎம்எஃப் என்ன இருக்கும், இன்டியூஸ் ஆகிருக்கும். அப்போ இதில் வந்து இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, ஏ. ஓகே, பி என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், த காயில் மூவிங் இன் எ டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே வந்து காயில் வந்து மூவ் ஆகுது, காயிலும் மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, வேரி ஆகுது. நம்ம முதல்ல பார்த்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் டைம் வேரியிங், காயில் வந்து ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குது. அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு. ஓகே, இங்கே போத் ஆர் வேரியிங், அதாவது காயிலும் மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட் ஆப்வியஸ்லி. ஸோ ஓகே, ஸோ பி இஸ் ஆல்சோ கரெக்ட். இப்போ நம்ம சீக் போவோம். த காயில் மூவிங் இன் ஏ கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. காயில் என்ன பண்ணுது, ஒரு கான்ஸ்டண்ட்டான மேக்னெட்டிக் ஃபீல்டில் போகுது. அப்போ 5B என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா, த காயில் வந்து மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகலை, காயில் மூவ் ஆகுது. அப்போ நிச்சயமாக அங்கே என்ன இருக்கும், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ சி இஸ் ஆல்சோ கரெக்ட். Clear or not? Now we will go to the last option, D. The coil is stationary. Coil என்ன பண்ணுது, ஸ்டேஷ்னரியாக இருக்குது, மூவ் ஆகல. In external spatially varying magnetic field which does not change with time. நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் வித் டைம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ when d5b இந்த இது வந்து என்ன ஆகிடுது, 5b என்ன ஆகிடுது, கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இந்த வேல்யூ என்ன ஆகிடுது, உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா என்ன ஆகிடும், உனக்கு வந்து ஈக்குவல் டு இஎம்எஃப் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும் இஃப் இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ டி வந்து என்ன வராது, அங்கே இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகாது. ஸோ டி இஸ் ராங். டி இஸ் ராங். So the option A, B and C are correct. D is wrong. 6.9. The mutual inductance M12 of coil 1 with respect to coil 2. இங்கே 4 கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A, increases when they are brought nearer. B, depends on the current passing through the coils. C, increases when one of them is rotated about an axis. D, is the same as M21 of coil 2 with respect to coil 1. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிற அந்த ரீசன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பிட்வீன் த காயில்ஸ், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரி, இந்த 2 காயிலையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது when they are brought nearer, more magnetic flux என்ன பண்ணோம், ஒரு காயிலிருந்து என்ன பண்ணோம், இன்னொரு காயிலுக்கு போகும். ஸோ M12 increases. So the option A is correct. M12 increases. Now let us go to option B. Depends on the current passing through the coils அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதனுடைய ஜாமெட்ரி ஆஃப் த காயில், ஓரியன்டேஷன், அதனுடைய மீடியம், இதை தான் என்ன பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட்டோட வேல்யூவை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ பி இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, increases
when one of them is rotated about an axis. ஜெனரலாக ஒரு காயிலை ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்ன பண்ணோம், டிக்ரீஸ் ஆகும். அதே ரெண்டு காயிலும் பெட்டராக அலைன் ஆகிருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது சான்சஸ் கம்மி தான் இல்லையா? ஸோ அதனால் ஜென்ரலாக ஒரு காயில் ரொட்டேட் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும். எது? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இப்போ மேக்ஸிமம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்போ தெரியுமா கிடைக்கும்? when the two coils are coaxial and parallel. அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்கும்னாக்கா மேக்ஸிமம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னன்னா ஜெனரலி நாட் ட்ரூ. ஸோ சி இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். Now option D is the same as M2 of coil 2 with respect to coil 1. நமக்கு தெரியும் reciprocatory of mutual inductance M12 is equal to M21 நமக்கு தெரியும். This is always true for a pair of coil in linear media. So அப்போ D is also correct. So A is correct, D is correct, option B is incorrect, option C is incorrect. 6.10. A circular coil expands radially in a region of magnetic field and no electromotive force is produced in the coil. This can be because இங்கே 4 contextual situation கொடுத்துருக்காங்க. A, the magnetic field is constant. அப்படின்னா B vector is constant சொல்லியிருக்காங்க. B, the magnetic field is in the same plane as the circular coil and it may or may not vary. Okay, magnetic field vary ஆகலாம் அல்லது வேரி ஆகாதவும் இருக்கலாம். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குது? சேம் பிளேனில் இருக்குது. ஆப்ஷன் சி, த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஸ் எ பர்பெண்டிகுலர், அதாவது டு த பிளேன் ஆஃப் த காயில் காம்பனண்ட் whose magnitude is decreasing suitably. Option D, there is a constant magnetic field in the perpendicular direction, that is to the plane of the coil. இப்போ இது புரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஷனாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக நமக்கு தெரியணும். இது சர்க்குலர் காயில் எக்ஸ்பேண்ட்ஸ் ரேடியலின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்க்குலர் அவுட்டர் சைடு என்ன பண்ணுது? அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது எதில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா இந்த ரீஜன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன பண்ணுது? நோ இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு அப்படின்றாங்க. அதாவது நோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டுன்றாங்க இந்த காயிலில். அப்போ அது என்ன காரணமாக இருக்கும்? அது என்ன காரணமாக இருந்தால் இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிருக்காது. ஓகே, நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅b divided by dt நமக்கு தெரியும். இங்கே ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் φb ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா b பர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டு கிராஸ் a வெக்டார். அதில் நமக்கு b பர்பெண்டிகுலர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா is the perpendicular component of magnetic field. Perpendicular component of magnetic field, okay, perpendicular to the plane of the coil, which is perpendicular to the plane of the coil. அதான் B பர்பெண்டிகுலர். ஏன்றது நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் த காயில். இந்த ஏன்றது ஏரியா ஆஃப் த காயில் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு போவோம்.
இங்கே ஆப்ஷன் ஏவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா the magnetic field is constant. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்னா நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து the magnetic field is constant and perpendicular to the plane. அதாவது B வெக்டார் அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, is constant. ஆப்ஷன் ஏவில் is constant and perpendicular to the plane. ஓகே, அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, காயில் வந்து இதில் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. காயில் எக்ஸ்பேண்ட்ஸு, அப்போ ஏரியாவும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. காயில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதனுடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது, 5B ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகும், இஎம்எஃப் வந்து கண்டிப்பாக இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்டு. எதுக்கு, B is constant perpendicular to the plane. இது வந்து நம்ம எடுத்துக்குவோம், ஒரு ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஏவில் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஏவில் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஏவில் செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன எடுக்கலாம், B is constant and parallel to the plane. ஃபஸ்ட்டு கேஸு ஆப்ஷன் ஏவிலே B is constant and perpendicular to the plane பார்த்தோம். இங்கே செகண்ட் கேஸு ஆப்ஷன் ஏவில் என்ன பார்க்குறோம், B is constant and parallel to the plane பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா parallel to the planeனா அப்போ B perpendicular component என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஹென்ஸ் அப்போ அதனால் 5B என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 5B 0 ஆகிடுச்சுன்னா no EMF. அப்போ இது கரெக்டு. அதாவது ஆப்ஷன் ஏவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட் அண்டு பேரலல் டு த பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு இது கரெக்டு. ஆனால் அவங்க அது மாதிரி கொடுக்கல, வெறும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பிக்கு பார்ப்போம். The magnetic field is in the same plane as the circular coil and it may or may not vary. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பியும் அந்த சர்க்குலர் காயிலுடைய பிளேனும் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட பிளேனும் சர்க்குலர் காயிலோட பிளேனும் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகலாம் அல்லது வேரி ஆகாதவும் இருக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இஃப் B lies, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் B lies in the plane of the coil, ஓகே, the perpendicular, அதாவது B perpendicular இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், B perpendicular component என்ன ஆகிடும், ஈக்குவல் டு 0. அப்போ 5B என்ன வரும், ஈக்குவல் டு 0. அப்போ 5B 0 வந்துச்சுன்னா EMF எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸு d5B, அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இதை d5B/dt என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ நோ EMF is induced. அப்போ the answer is correct. Option B correct. Option C க்கு போயிடுவோம். The magnetic field has a perpendicular component whose magnitude is decreasing suitably. அப்போ
நம்ம என்ன பண்ணுறோம், perpendicular component of magnetic field B perpendicular cross A என்ன ஆகுது, சூட்டபிள்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இது என்ன பண்ணுது, இது டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஏரியா என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது இங்கே நம்ம முதல்ல கொடுத்துட்டாங்க, இங்கே நமக்கு சம்மில் இங்கே கொடுத்துட்டாங்க எக்ஸ்பேன்ஸ் ரேடியலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டு இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஏ என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு சூட்டபிளி அப்படின்னும் போது இங்கே என்ன இருக்கும், இதனோட கிராஸ் ப்ராடக்ட் என்ன இருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் இஸ் 5b is constant. நமக்கு என்ன தெரியும், எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் d5b டிவைடட் பை dt. அப்போ இந்த 5b வந்து கான்ஸ்டண்ட்டை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ நோ இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு. இது இப்போ அப்படியே 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, no EMF is induced. Hence option C is correct. Okay. Option D போலாம். There is a constant magnetic field in the perpendicular direction. Constant magnetic field என்னும்போது நமக்கு அங்கே சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. எப்போ இருக்காது, ஏரியாவும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். ஆனால் நம்ம இங்கே ஏரியா என்ன ஆகுது, ரேடியலி எக்ஸ்பேன்ஸ் ரேடியலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, பி பர்பண்டிகுலர் இஸ் கான்ஸ்டண்ட்டு தான், ஆனால் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, சேஞ்ச் ஆகுதுன்னா என்னது, அப்படின்னா என்னது, எப்சிலான் இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வில் பி இன்டியூஸ்டு. ஓகே. ஸோ அப்போ எலக்ட்ரோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால அவங்க கேட்குறது நோ இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு அப்படின்னு தானே, நோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ்டுன்னு தானே கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அதனால் இந்த ஆப்ஷன் டி வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆப்ஷன் டி வந்து இன்கரெக்ட். ஓகே, குட். இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம குயிக்காக வந்து என்னன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பயப்பட வேண்டாம். ஓகே.